வணக்கம். இந்த வாரத்தின் கடைசி விமர்சனம் விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கிற பரமசிவன் ஃபாத்திமா படத்தோட இயக்குனர் இசக்கி கார்வணன் இதுக்கு முன்னாடி தமிழ் குடிமகன் உட்பட இன்னும் சில படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விமல் நடிச்சிருக்காரே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு ட்ரெய்லரை பார்த்தா அதிரடியாக பல விஷயங்கள் இருந்துச்சு. ரைட்டு, கான்ட்ரவர்சி களகட்ட போகுதுன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், தக் லைஃப் அலையில் இந்த படம் வந்ததே பல பேருக்கு தெரியல. மேபி கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வர வெள்ளிக்கிழமை வேறு பெருசாக தமிழில் படங்கள் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இந்த பரமசிவன் ஃபாத்திமா சொல்ல வர விஷயங்கள் என்ன, அப்படி என்ன அதிரடி, அப்படி என்ன கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர்லாம் பண்ணுங்கள். பரமசிவன் ஃபாத்திமா சுப்பிரமணியபுரம், யோகோபுரம், சுல்தான்பேட்டைன்னு ஒரு மலைக்கு மேலே 3 ஊருங்க பக்கத்து பக்கத்தில் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்னு அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள அப்பப்போ மோதல்கள், சமாதானம்னு வண்டி ஓடிட்டு இருக்கு. யோகோபுரத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது. ஆனால் ரிசப்ஷன் அன்னைக்கே அவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. இதே மாதிரி சம்பவம் ரிப்பீட் ஆகுது. போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. மத ரீதியான பிரச்சனையா, யாரையாவது பழி வாங்குறாங்களா, இல்லை வேற ஏதாவது சிக்கலா அப்படின்னு பல பேரை அவங்க விசாரணை பண்ணுறாங்க. இதில் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஏன் இந்த கொலைகள் நடக்குது, ஃபுல் டைம் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவைன்னு ஊரில் சுற்றிட்டு இருக்கிற ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இதில் என்ன பங்கு இருக்குது, இதெல்லாம் தான் இந்த பரமசிவன் ஃபாத்திமா. ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் அண்ணன் விமல் நல்ல மெச்சூர்டான நடிப்பையே கொடுத்துருக்காரு. ஸ்கூல் வாத்தியார் பசங்களுக்கு பாடம் எடுக்கிற டோன்லேயே வசனங்கள் பேசினாலுமே கூட படத்தில் அவர் நிஜமாவே ஸ்கூல் வாத்தியார் தான் அப்படிங்கிறதுனால அது ஒரு மாதிரி செட் ஆகிடுது. ஹீரோயின் சாயாதேவி இதுக்கு முன்னாடி விமல் கூடயே சார் அப்படிங்கிற படத்தில் சுமாராக தான் நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் அதிகப்படியான ஆர்வத்தோடு நடிச்சிருந்தாலுமே கூட கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் தான் ஆக்சுவலி இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் இவருக்கு தான் அதிகம் அப்படிங்கிறத தாண்டி சர்ச் ஃபாதர் கேரக்டரில் காமிக்கலான ஒரு போர்ட்ரேல நல்லாவே கொடுத்துருக்காரு. இன்னும் பலரும் படத்தில் இருக்காங்க. சும்மா சுகுமாரோடைய சினிமாட்டோகிராஃபி, தீபன் சக்கரவர்த்தியோடைய பாடல்கள் ரெண்டுமே ஆக்சுவலாக குவாலிட்டியாகவே இருந்துச்சு. பேரன்பும் பெருங்கோபமும் படத்தில் என்னடா ராஜா இப்படி ஏமாத்திட்டாரே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது இந்த படத்தில் ராஜாவுடைய வளையோசை பாட்டுடைய அந்த பீட்டை வச்சு ஒரு தாலாட்டு இசைத்திட வந்தாயின்னு டூயட் ஒன்று வருது. அது ஒரு நல்ல சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. பாட்டும் நல்லா இருக்கு. ஏன்னா இதே பீட்டோட கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் தமன் ஏற்கனவே டிஸ்கோ ராஜா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு தெலுங்கு பாட்டை போட்டாரு. ஸ்டில் இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. பட் தீபனோட பின்னணி இசையை இதே மாதிரி பாராட்டி சொல்ல முடியல. செம்ம இறைச்சல். படம் முடிஞ்சு வெளியில வந்தா மாவு மில்லேருந்து வந்த எஃபெக்ட் தான். மை காட், செம்ம தலைவலி. ஒரு சீன் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுதுன்னு புரியாத வகையில அப்ரப்டான எடிட்டிங்லயும் கொஞ்சம் நம்மள படுத்துறாங்க. தொடர் கொலைகள் பண்ணவங்க யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். பட் போலீஸ் தேடுறாங்க. அதுல அந்த கிராமத்தோட வித்தியாசமான கதாபாத்திரங்கள், அந்த கிராமத்தோடைய வரலாறு, இதுக்கு நடுவில் ஒரு பிளாஷ்பேக்ன்ற மாதிரி கதை போகுது. வழக்கமான கதை, வழக்கமான திரைக்கதை. அதுல இவங்க கான்ஃபிளிக்டா கொண்டு வந்த விஷயம் மட்டும் வழக்கமானது இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இவ்வளவு ஓப்பனா கன்வர்ஷனை பத்தி வேற எந்த படங்களையும் பேசல நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த அதிரடி, கான்ட்ரோவர்சி எல்லாமே இந்த மாதிரியான காட்சிகளை ஒட்டி தான் இருக்கு. ஆனா அப்படி ஒரு மெட்டீரியலை வச்சுமே கூட ரொம்ப சுமாரான ப்ராடக்டாவே மொத்த படமும் இருக்கு. இயக்குனர், தயாரிப்பாளர் இசக்கி கார்வணன் போலீஸ் ஆபீசரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காரு. பட் இவருடைய நடிப்பும் சரி, காட்சி அமைப்புகளும் சரி ரொம்ப ஆவரேஜா போனதுனால அந்த காட்சிகள் எதுவுமே ஒட்டல. மேபி அவர் ரோல்ல கொஞ்சம் நடிக்க தெரிஞ்ச யாராவது நடிகர் நடிச்சிருந்தா, அந்த காட்சிகள் ஒழுங்கா ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருந்தா, யார் குற்றவாளி அப்படிங்கறத இவ்வளவு ஓப்பன் சஸ்பென்ஸா கொண்டு போகாம ப்ராப்பரா ஃபோர் ஷேடோ பண்ணியிருந்தா முதல் பாதியாவது தப்பிச்சிருக்கும். இதுல காமெடின்னு வேற ஃப்ரீக்வெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அது நம்மள சிரிக்க வைக்காம வெறுப்பேத்துற லெவல்ல தான் இருக்கு. இந்த படத்துடைய சில கிளிப்ஸை எதிர்காலத்துல சோஷியல் மீடியால நீங்க பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட சில காட்சிகளை, வசனங்களை மட்டும் வச்சு என்னடா இப்படி பயங்கரமா பேசிருக்காங்களே, செம சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தப்பு இல்லை. ஆனா அதே எக்ஸ்பெக்டேஷனோட மொத்த படத்தையும் பார்த்து முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். காஞ்சனா இன்ஸ்பயர்டு கிளைமேக்ஸ்லாம் படம் எப்ப சார் முடியும் அப்படின்னு எக்ஸிட் டோரையே ஏக்கத்தோட பார்க்க வைக்குது. மொத்தத்துல இந்த பரமசிவன் ஃபாத்திமா கிளிக் பைட் மாதிரி நியூஸ் வர்த்தியா ஒரு டாபிக்கை மட்டும் வச்சு கேபிட்டலைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் ரொம்ப மீடியாக்கரான எக்ஸிகியூஷனால இந்த படம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது பெருசாலாம் நான் மைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க விஷால் மாதிரி 3 கடவுளுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க.